பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஃபஸ்ட்டு ஃபேமிலியே ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் சாண்ட்ரா ஃபேமிலிங்க உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க வந்து தங்கமான பிள்ளைங்க, இப்படி ஒரு தெய்வ கலாச்சமான ஒரு பிள்ளைங்களை பெற்றிருக்காங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அறிவித்தோன்னே அது எப்படின்னா டாஸ்க் ஒன்று பண்ணணுங்க. உள்ளே போய் டாஸ்க் பண்ணிவிட்டு தான் அந்த பிள்ளைங்களை வந்து பார்க்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வரிசையாக எல்லோரும் நிற்க வச்சுருவாங்க, மெயின் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க, யார் வீட்டு ஆட்கள் வந்திருக்காங்களோ அவங்கள காட்டிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டக்குன்னு அந்த நபர் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிடணும். அங்கே ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க, அந்த டாஸ்க்கை பண்ணணும். அந்த பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் இவங்க வந்து உள்ளே வந்துடுவாங்க, ஹவுஸ்மேட்ஸோடு பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு உள்ளே வந்து அவங்க சகஜமாக ஆயிடுவாங்க. இவங்க அந்த டாஸ்க்கை முடித்தா தான் ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து வெளில வந்து அவங்க ஃபேமிலியே பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேமிலியே வந்து சாண்ட்ரா ஃபேமிலி. சாண்ட்ராவுக்கு வந்து அந்த பசில் ஒன்று கொடுத்தாங்க, பால் பசில். அப்படியே பாலை மாற்றி 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 வச்சு பசில் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக சேம் பால் மாதிரி க்யூப் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த க்யூப் மாதிரி பண்ணணும். ஸோ அந்த பாலை வந்து கரெக்டாக போட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே அழுதுகிட்டே பண்ணுறாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே பிள்ளைங்க பிரச்சனைலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை. ஸோ கடைசியாக பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்து பிள்ளைங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குது. இரு, நான் வந்திருக்கேன் என்ன கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு பிரஜைன்னு. ஒன்றெல்லாம் தெரியாது, முதல்ல பிள்ளைங்களை கொஞ்சிட்டு வர்றேன் அப்படி மாதிரி பிள்ளைங்களை கொஞ்சிது. பிள்ளைங்க ரெண்டுமே சரியான வந்து சுட்டி, சரியான ஒரு அழகு, வேறு லெவலுங்க, செம்மையான ஒரு நல்ல எமோஷனலாக இருந்துச்சு. ஸோ சாண்ட்ரா வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து ஃபேமிலியோட அட்டாச்சாக இருக்குங்கிறத ஸோ பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேமிலியே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, வேறு லெவல். உண்மையிலே அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாரு ஃபேன்ஸாக இருக்காங்க. பிள்ளைங்க பாரு ஃபேன்ஸு. பாரு அழைச்சிட்டு வாமா, பாருவை கூட்டிகிட்டு வாமா, பாரு மிஸ் யூ பாருன்ட்டு பாருக்கிட்ட போய் விளையாண்டுக்கிட்டு பாருவை பிடிச்சிருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு. பாருங்கள், பாருவை எலிவேட் பண்ணிட்டாங்க பிள்ளைங்க. சாண்ட்ராவோட பிள்ளைங்க, பிரஜைன் பிள்ளைங்க வந்து பாருவை எலிவேட் பண்ணிட்டாங்க. பாருவை ரொம்ப பிடிச்சி போய் பாரு தான் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து திவ்யா, சுபிக்ஷா, அதுவும் பிக் பாஸோடலாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்க. பிக் பாஸ் எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குது. பிக் பாஸ் சொல்கிறாரு, உங்கள் அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அழுதுகிட்டே இருக்காங்க, அம்மா என்னம்மா அனுப்பாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையிலே. நல்ல பிள்ளைங்க இவங்க, சூப்பராக விளையாண்டுட்ருக்காங்க. கடைசியில் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, திரும்ப போக முடியாது நான் இங்கே இருப்பேன்னு சொன்னோன்னா அப்புறமா திரும்ப 5 நிமிஷம் இருந்துக்கட்டுமா பிக் பாஸ் அப்படிலாம் கேட்குதுங்க அந்த பிள்ளைங்க. சரிம்மா இருந்துக்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பாருக்கு வந்து கண்ணில் இதெல்லாம் மையெல்லாம் போட்டு வரைஞ்சி அப்புறம் திரும்பவும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறமா பிரச்சனை சமாளித்து நம்ம அடுத்த வாரம் திரும்ப உள்ளே வரலாம் அப்படிலாம் சொல்லி ஒரே இது. கடைசியாக பாருவை கூப்பிட்டு மிஸ் யூ பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்களான்னு கேட்குது. நான் வீட்டுக்கு வர்றேன், நம்மலாம் ஜாலியாக விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி பாரு பிள்ளைங்கள்ட்டலாம் சொன்னிச்சு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பர், பயங்கரம். ஃபஸ்ட்டு ஃபேமிலியே அமர்க்கலமாக பண்ணிட்டாங்க. பிரஜைன்